அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் இப்படி எழுமி நிற்போமா? எல்லாரும் எழுமி நின்று இது உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஒரு நேரம். இது எல்லாம் சேர்ந்து கை தட்டி உற்சாகமாய் பாடுகிற ஒரு நேரம் இது. இன்று ஒரு அறிவிப்பு. கூட்டம் முடிந்து எல்லாரும் நின்று நீங்க சாப்பிட்டு போங்க. ஒரு சாப்பாடு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆஸ்வதிப்பார். குறிப்பாக பாஸ்டருடைய மகளுக்கு 12 வருஷத்துக்கு பிறகு நேற்று மாலை ஒரு ஆண் குழந்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணீங்க. அதுபோல் நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் முடிவுக்குள்ளால எல்லாருக்கும் அற்புதத்தை கர்த்தர் செய்வேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா, செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாடல் நம்ம எல்லாம் சேர்ந்து நான் பாடலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கை தட்டுவோம். எல்லாரும் கை தட்டுவோம். எல்லாரும் கை தட்டி, எல்லாரும் கை தட்டி ஜீசஸ். எல்லாரும் பிள்ளைகள் கை தட்டி, எல்லாரும் கை தட்டி பாடுவோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் தலைக்கு மேலாய் கைத்தட்டி பாடுவோம். கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்த சூழ்கை அத்தேனம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தர் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தலைக்கு மேலாய் தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவ மகிமை இறங்குகிறது. அவர் கிருபை தேவ மகிமை. பிள்ளைகளை கை தட்டி தலைக்கு மேலா கை தட்டி பாடுங்க. துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து உச்செடி தம்மில் தோன்றின தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க
சத்தமாய் கைதட்டி கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி, இது உங்களுடைய ஜெப நேரம், இது உங்களுடைய ஜெப நேரம், இது உங்களுடைய ஜெப நேரம், இது உங்களுடைய ஜெப நேரம். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற நேரம் இது. எல்லாரும் ஜெபிப்போம். அருமையானவர்களே, ஷம்மா டிவி மூலமா இணைந்திருக்கிற தேவ பிள்ளையே, யூடியூப் மூலமா இணைந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஜெபத்துல எங்களோட நேரடியாக இருக்கிற தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள். எல்லா சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. கைகளை தட்டி அப்பா என்று அம்மா ஆண்டு எல்லாரும் துதிங்க. எல்லா பிள்ளைகளை கை தட்டி ஜெபிங்க. வாலிப பிள்ளைகளை கை தட்டி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாயை திற, வாயை திற, வாயை திற, வாயை திறந்து ஜெபிங்க. அக்கினி இறங்குகிறது, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஆவியானவர் அசைவாடுகிறார், ஆவியானவர் அசைவாடுகிறார். இது உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற நேரம் இது, ஜெபிக்கிற நேரம் இது, ஜெபிக்கிற நேரம் இது. அப்பா சொல்லி கூப்பிடுங்க. ஆவியானவரே, எங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, எங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. அப்பா சொல்லி கூப்பிடுங்க. ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. Mama madara mama na magara dara badara ma. Di mana dara khabala dara khamanu dara babala dara. Di mana khuduri khabala dara basabala dara baba baba baba. Di gada rakhama nadara me khama nadara bala 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 bala. காலம் நிறைவேறிவிட்டது. என்னுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. என் ஜனமே, நீ மனம் திரும்பி என்னை முழுமையுமாய் விசுவாசிக்க வேண்டிய நேரம் இது. தூரமான கபால சகதரபலபதரபா. இனி காலம் செல்லாது, முடிவு சமீபமாயிருக்கிறது, முடிவு சமீபமாயிருக்கிறது. என் ஜனமே, ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்புகிறது. பூமியின் எல்லையிலிருந்து மகா ஒரு புசல்
ஒரு காற்று எழும்பி வருகிறது. இந்த நேரத்தில் பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் என் சத்தியத்தை கேட்டும் கீழ்ப்படியாத, என் வார்த்தைகளை மதிக்காத, மனமும் மாமிசமும் விரும்புகிறபடி இந்த உலகத்திலே ஓடுகிற ஜனங்கள் இந்த புசல் காற்றுக்கு தப்புவிப்பது இல்லை, பதப்புவிப்பது இல்லை. அந்த புசல் காற்றானது அவர்களை அடித்து கீழே தள்ளும். அவர்களை அடித்து கீழே தள்ளுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் எழும்ப முடியாத ஒரு பிரேதங்களாக, மனுஷ சடலங்களாக வீதிகளிலே கிடப்பார்கள், வீதிகளிலே கிடப்பார்கள். இந்த ஜனத்திற்காக புலம்ப, இந்த ஜனத்திற்காக அழ ஆள் இல்லாதபடிக்கு, அந்த ஜனத்தை தூக்கி அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லாதபடிக்கு அந்த சடலங்கள் வீதியிலே வீதியிலே எருவாய் கிடக்கப் போகிறது. என் ஜனமே, என் பாதத்தில் நீ அமர்ந்திருக்கும் பொழுது, என் சமூகத்தில் நீ காத்திருக்கும் பொழுது, இந்த ஆபத்துக்கு நீ தப்பி நீ கூடார மறைவுக்குள்ளே நீ ஒடித்து வைக்கிற காலங்கள் உனக்கு வருகிறது. என் ஜனத்தை நான் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, நான் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல இஸ்ரவேலருக்கு நான் ஆதரவாக இருப்பேன் சொன்ன நான் என் ஜனத்திற்கு ஆதரவாக இருப்பேன். என்னை விட்டு தூரம் போகிற ஜனங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியாது. ஒரு புசல் காற்று அடிக்கிறது, புசல் காற்று அடிக்கிறது. என் ஜனமே, நீ கதறு, நீ கதறு. உன் குடும்பத்தை தேவ சமூகத்தில் கொடுத்து கதறு. உன் உறவு தூரமாக இருக்கிறதா? உன் உறவை சமீபமாய் கொண்டு வா. அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட இருக்கிறது. நான் அவனவனுக்கு அளிக்கிற பலன் உன்னுடைய கண்கள் காணப்போகிறது, உன் கண்கள் காணப்போகிறது. என் ஜனத்திற்கும் மற்ற ஜனத்திற்குள்ள வித்தியாசத்தை நான் தேசத்திலே காட்டுகிற காலம் வந்துவிட்டது. எல்லாரும் இரண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா, நான் இன்று ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்க. சில கணவன் மனைவியினுடைய உறவு தூரமாக இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவு தூரமாக இருக்கிறது. கூடி பிறந்த சகோதர சகோதரியுடைய உறவுகள் இன்னைக்கு தூரமாக இருக்கிறது, தூரமாக இருக்கிறது. மாமனார் மாமியார், அருமையான தேவனுடைய மாமனார் மருமகனுடைய உறவு தூரமாக இருக்கிறது. மாமியார் மருமகளுடைய உறவு தூரமாக இருக்கிறது. நம் நண்பர்களுடைய உறவு தூரமாக இருக்கிறது. எல்லாரும் இரண்டு கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நான் எதிரே தூரப்பட்டிருக்கிறேனோ அந்த உறவு சமீபமாய் வரட்டும் அப்பா. சத்தமாய் கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய உறவு நான் எதிரே தூரமாக இருக்கிறேனோ, தேவனுக்கும் எனக்குள்ள ஒரு தூரமாக இருக்கிறது. குடும்பத்தினுடைய உறவு தூரமாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த உறவு தூரமாக இருக்கிற உறவு சமீபமாய் வரட்டும் ஆண்டவரே. நான் எல்லாரையும் நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும் அப்பா. நான் இயேசுவை போல எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. நான் யாரையும் தூரப்படுத்தக்கூடாது, நான் யாரையும் தூரப்படுத்தக்கூடாது. எல்லாரும் கைகளை வெட்டி சொல்லுங்க, ஏசப்பா, என் குடும்பத்தை உம்முடைய மறைவுக்குள் வைத்துக்கிடுங்க, மறைவுக்குள் வைத்துக்கிடுங்க. ஆபத்துக்கும் அழிவுக்கு தப்பு வச்சுக்கிடுங்க.
அகால மரணத்துக்கும் கொடிய வியாதிக்கு தப்புவித்துக்கிடுங்க. இயற்கை சீற்றங்களுக்கு தப்புவித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. நாளை பர்னபாசுக்கு ஒரு வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்க. அவர் திருமண நாளும் பிறந்த நாளும் ஒரே நாள் தான். எல்லாரும் ஒரு நிமிஷம் பர்னபாசுக்காக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். திருமண நாளும் அவனுக்கு பிறந்த நாளும் ஒரே நாள். ஆண்டவரை ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு தீர்க்க ஆயுசையும் நல்ல சரீர சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. ஊழியத்தில் வல்லமையாய் அவன் கிரியை செய்ய எல்லாரும் சேர்ந்து கைகளை நீட்டி அவனுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆல்பர்ட் சார் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க பர்னபாசுக்காக. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஆல்பர்ட் சார் பர்னபாசுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் அந்த அருமையான பிள்ளைகளுக்கு பையனுக்கு நேராக கரெக்டாக நீட்டுவோமா? நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல போதகரை தந்திருக்கிறார். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? ஏசப்பா, ஏசப்பா, உங்களுடைய கரத்திலே பர்னபாசை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. பர்னபாசை உங்களுடைய கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே. ஊழிய பாதையிலே ஜீவியத்திலே உமக்கொரு சாட்சியுள்ள மகனாக அநேகரை உம்மாண்டையிலே இழுத்து கொள்ளுகிற ஒரு கருவியாக நீர் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஏசாயா 62 2ஆம் வசனம் சொன்னீங்களே, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். உன்மேல் அந்த மகிமை உதிக்கும். உன்மேல் அந்த மகிமை காணப்படட்டும். ஆண்டவரே, அந்த மகிமையின் மேல் மகிமை அடைய என் தகப்பன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீண்ட ஆயுசு கொடுங்கப்பா, தீர்க்க ஆயுசு கொடுங்க ஆண்டவரே. கோடி கோடி ஜனங்களை உம்மண்டையில இழுக்கிற ஒரு கருவியாக மாற்றும் ஆண்டவரே. போதாதப்பா, தேசங்களிலே பயன்படுத்த போறீர், நாடுகளிலே பயன்படுத்த போகிறீர், உலகத்திலே பயன்படுத்த போகிறீர். ஓ, மகிமை அடைய போகிறீர். நான் இவரிலே மகிமை அடைவேன் என்று சொன்னவரே, மகிமை அடையும், மகிமை அடையும், மகிமையின் பாத்திரமாக மாற்றும். எங்க பிள்ளைய நாங்க சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே எல்லாரும் கரங்களை நீட்டுங்க, எல்லாரும் கரங்களை நீட்டுங்க. நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஓ தகப்பனே, இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம், உலகத்தை கலக்கிற ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஊற்றுங்கப்பா, 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 ஊற்றுங்கப்பா. கிருபையாய் நடத்துங்கப்பா. அன்பு கரத்திலே தருகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு முதலாவது நான் ஒரு கடந்த வருஷத்துல இந்த உண்டியல் காணிக்க ஒரு இன்னைக்கு வந்திருக்கிறோட சேர்த்து ஒரு 75 நான் நினைக்கிறேன். உண்டியல் காணிக்கை கொடுத்த ஒரு குடும்பம், நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க. ஒரு குடும்பம் அது என்னன்னா, இந்த ஞான சௌந்தரியம்மா, இளமங்க அம்மா, ஞான சௌந்தரியம்மாவும் தாசனும். இவங்க நல்ல டீ குடிப்பாங்க. டீன்னா உண்மையில சொல்ல போற எலும்புங்க, இந்த ஞான சௌந்தரியம்மா டீ குடிப்பான்னு சொன்னா வெக்கம் வந்துச்சு. எலும்புங்கம்மா நல்ல டீ குடிப்பாங்க. அந்த அந்த ஐயாவும் நல்ல டீ குடிப்பாங்க. ஆனா அந்த உண்டியல்ல ஒரு நாள் உள்ள டீயை நாங்கள் ஒதுக்கிட்டோம். ஒரு நாள் உள்ள டீயினுடைய பைசா 365 நாட்கள் உள்ள டீயினுடைய பைசா அதில் நாங்கள் உண்டியலில் காணிக்கை போட்டிருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு அந்த உண்டியல் காணிக்கையை அவங்க போட்டு துண்டு வச்சுருந்தாங்க. ஆண்டோட பிள்ளைகளே, அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். ஒரு டீ குடிக்கக்கூடிய காசை உண்டியலில் போட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு வேறு பரிசை நான் வச்சுருக்கிறேன், வேறொரு பரிசு வச்சுருக்கிறேன். ஆனால் இப்போ தற்சமயமாட்டு அவங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்குறேன். அடுத்த வாரத்தில் ஒரு பரிசு நான் பெங்களூரில் ஒரு பரிசுக்கு சொல்லியிருக்கிறேன். அது 2 நாளைக்குள்ளால வரும்.
இன்றைக்கு வரணும்னு எதிர்பார்த்தேன், கிடைக்கல. இந்த பரிசை ஞானசுந்தரியமா முன்னுக்கு வாங்க, ஆல்பர்ட் சாருக்கு கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஒரு பரிசு தான், முதல்ல முன்னுக்கு வாங்க. இந்த உண்டியல் காணிக்க நம்முடைய வாலிபர் கூட்டத்தில் அநேக பிள்ளைகள் வசனத்தை சொல்லியிருந்தாங்க. அவர்களை ஒரு நிமிடங்கள் மட்டும் வேகமாய் நாம் கனப்படுத்தி அவங்களுக்கு நாம் இந்த பரிசு நம்ம சொல்ல இருக்கிறோம், கொடுக்க இருக்கிறோம். முதலாவது அதை ஒரு 3 கேட்டகரியா வாலிப சகோதரிகள் கூடுகை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. முதலாவது சீனியர்ஸ்ல 500 வசனத்திற்கு மேல சொன்னவங்க, 500 வசனத்துக்கு மேல சொன்னவங்க ஒருத்தங்க ஷாரன் ஜோஸ் 664 வசனம், 664 வசனங்கள் அதிகமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம், அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இனி 400 இருந்து 500 வசனம் வரையிலும், 400 இருந்து 500 வசனம் வரையிலும் ஃபிரோசியா ஷனோகா 425 வசனம், ஃபிரோசியா ஸ்வனீரா 419 வசனம், 419. ஷகிலா 400 வசனம், சிஸ்டர் ஷகிலா 400. சோஃபியா 404 வசனம். கேரன் ஜோஸ் 500 வசனம், கேரன் ஜோஸ் 500 வசனம். இனி 100 வசனங்கள் சொன்ன பிள்ளைங்க 100. அதுக்கு பக்கத்தில் ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ்ல சேரிஷ்மா 101 வசனம், சுஷ்மி போஸ்லின் 125, சஜிதா 107. அவங்க இன்னைக்கு வரல, நாளைக்கு திருமணம் அவங்களுக்கு. ஸ்தோத்திரம். பாபியோலா 131 வசனம். இப்போ பிரைமரி கேட்டகரியிலே 100 வசனங்கள் சொன்னவர்கள் உண்டு. ஷானியா 130 வசனம் பிரைமரி கேட்டகரி. ஆனிகா 110, ஆனிகா 110. ஆட்லின் ஜினோஷியா 123. ஆனிஷ் ஷகினா 100 வசனம் வரலையா? சரி. பிகினர்ல ஈவான் 84 வசனம். சரி. வாலிப தம்பிமார்ல நேகோ 107 வசனம், நேகோ. ஆதர்ஷ் எஸ் 100 வசனம். எரிக் ஜோஷ்வா 109. கிதியோன் 133. இந்த பிள்ளைங்க சராசரி 100 வசனங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய பிள்ளைங்க இங்க இருக்கிற இந்த யூனிஃபார்ம் போட்டுருக்கிறாங்க பாருங்க. இந்த பிள்ளைங்க இன்னைக்கு ஒருவேளை அவங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியல. ஒருவேளை இன்னைக்கு 9 மணிக்கு வரலாம், 10 மணிக்கும் வரலாம். ஏன்னு பெற்றோர்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு இந்த வாரத்தில் படிக்கிறதுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருந்தோம் வசனம். அதில் குறைஞ்சபட்சம் 30 வசனம் சொன்னவங்கள நாங்கள் விட்டுருவோம். இன்னைக்கு இல்லாதவங்கள நைட்டு வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க, பத்திரமா இருப்பாங்க. அவங்க நாங்களை சொல்றது வரைக்கும் விட மாட்டோம். அதனால் பெற்றோர்கள் இப்போவுமே நீங்கள் தயாராக போங்க, அவங்கள தேடாதீங்க. சரியா தம்பி? நல்லா உங்களுக்கு விருந்து இருக்குது இன்னைக்கு. ஸ்தோத்திரம். ஆமாம், சாப்பாடு தந்து அனுப்பலாம். கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல தெய்வீக ஞானத்திற்காக நாம் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்த வருஷம் அவ்வளோதான். அடுத்த வருஷம் 2000 வசனத்துக்கு நாங்கள் டார்கெட் வச்சிருக்கோம். 2000 வசனம்
வாலிப பிள்ளைங்க 2000 வசனம் சொல்லணும். வாலிப கொடுத்து இருக்கிறவங்க 2000 வசனம் சொல்லணும். குறைஞ்சபட்சம் 1000ஆவது சொல்ல. 2வது வசனம் கண்டிப்பா சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இந்த வருஷம் 500 660 சொன்னவங்க அடுத்த வருஷம் 2000 எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். 500 சொன்னவங்க 1000 எதிர்பார்க்கிறோம். 100 சொன்னவங்க 200 300 கண்டிப்பா சொல்லணும். சரி, நல்லது. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே செல்ல இருக்கிறோம். சிரமத்தை பாராம ஒரு நிமிஷம் மட்டும் நாம் எழுந்து நின்று நம் ஆராதனையோடு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் செல்ல இருக்கிறோம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் நம்முடைய சிந்தனைகளை ஒருமனப்படுத்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துறோம்னு ஒரு 5 நிமிஷம் நல்ல ஆராதனை பண்ணி நல்ல ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, தூயரே தூயரே. நீ சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, நீரே பாத்திரரே பாத்திரரே, துதி உமக்கே. ஆமென். எல்லாரும் மனதார ஆண்டவரை சில நிமிடங்கள் ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் செல்ல இருக்கிறோம். 2 கரத்தை உயர்த்தி மனதார தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, தூயரே. ஆண்டவரே நீர் ஒருவர் தான் பரிசுத்தர், நீர் ஒருவர் தான் ஆண்டவரே பரிசுத்தர். இப்போ பரலோகம் நம்முடைய நடுவில் இறங்கி வருகிறது. எப்போதெல்லாம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ, எப்போதெல்லாம் கர்த்தரை போற்றுகிறோமோ, நம்முடைய ஆராதனைகள் அங்கீகரிப்பதற்கு அந்த பரலோகத்தின் சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் நம் நடுவிலே ஒரு வாசஸ்தலத்தோடு இறங்கி வந்திருக்கிறார். உங்க சத்தத்தை உயர்த்தி மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். 2 கரத்தை உயர்த்தி மரணத்தை ஜெயித்தவரே மனதார உம்மை ஆராதனை செய்கிறோம். கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்க வந்திருக்கிறவங்க நீங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கிறார். நம்முடைய ஆராதனைகளை நம்முடைய துதி பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. சத்தமா 2 கை தூக்கி பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காக அல்லேலூயா ஓசன்னா. மகிமை உள்ளவரே அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆனந்த வாக்கியமாய் இருப்பவரே, நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை ஆராதிக்கிறாங்க. பரலோகத்தின் நிறைவான பலன் இவர்களுக்குள்ளே இப்பொழுது கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுதே வரட்டும். அல்லேலூயா. அகிலத்தை உம்மை ஆராதனை செய்கிறோம். இறுதியாக முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு
உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி பரிசுத்தரே அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொண்டவர், பிசாசின் வல்லமைகளை முறியடித்தவர், எங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுகிறவர், எங்களுக்கு ஜெயம் தருகிறவர், எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்த ஆண்டவர் இந்த வாரத்திலும் நம்மை தொடர்ந்து நடத்தும்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற நம்முடைய குடும்பங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படி ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொந்தமான வீடு இல்லாத குடும்பங்களுக்கு சீக்கிரமாய் ஆண்டவர் சொந்த வீட்டை தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அகால மரணங்கள், தீமைகள், சோதனைகள், வேதனைகள், கொடிய வியாதிகள், கொள்ளை நோய்கள் எதுவும் நமக்கு வந்து விடாதபடி கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாக்கும்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க எல்லாரும். அப்பா, எங்களுக்கு தேவையான பலத்தை தாரும், எங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தாரும், நல்ல சரீர சுகத்தை தாரும், எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய கிருபைக்குள் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க உங்க சத்தத்தை உயர்த்தி மன மகிழ்ச்சியோடு ஒரு 3 அல்லேலூயா சொல்ல போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நல்லது. வேகமாக நம்முடைய வேத புத்தகத்தை 100வது சங்கீதம் 732வது பக்கம், சங்கீதம் 100 4-5 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 100 அதனுடைய 4வது வசனம் 5வது வசனம். எடுத்தவர்கள் சத்தமோர் ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்படி கை தூக்கி சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. உங்க பக்கத்துல 2 பக்கம் திரும்பி சொல்லுங்க. கர்த்தருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது, தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. இதை நாம் அனுபவிப்பதற்கு எப்படி வரணுமா? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. இந்த பக்கமா இருக்கட்டும். ஆண்டவர் இந்த வருஷத்தை நமக்கு தந்த வார்த்தை என்ன? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். அதை மறுபடியும் கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கவங்க இருந்தாங்கன்னா தட்டி எழுப்புங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். அல்லேலூயா. 1ஆம் தேதி இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை அன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு இப்போது பார்க்க இருக்கிறோம். அந்த பாடலின் 3வது சரணத்திலும் கூட இந்த வார்த்தைகளை கர்த்தர் உணர்த்தினதினால் நாங்கள் அதை எழுதியிருந்தோம். எப்படின்னா, ஜெபத்திலே கர்த்தருக்கு காத்திருப்போம், துதிகளிலே அவன் நாமம் உயர்த்திடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்தில் கர்த்தருக்கு காத்திருப்போம், துதிகளில் அவன் நாமம் உயர்த்திடுவோம். அல்லேலூயா. அன்னைக்கு எஸ்தருடைய புஸ்தகத்தில் இருந்து பார்க்கும் பொழுது எப்படி யூத குலத்தை
ஆமான் அழிக்க நினைத்தானோ, எப்படி நாட்கள் குறிக்கப்பட்டதோ அதே நாளில் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினதினால் அவர்கள் மேல் யூத ஜனங்கள் வெற்றி சிறந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அவங்க மேல இவர்கள் ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். எப்படி கிருபை கொடுத்தார்? அவங்க எதனால ஆயத்தமானாங்க சொல்லுங்க? எதனால ஆயத்தமானாங்க? ஜெபத்தினால் ஆயத்தமானார்கள். அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணாங்க? உபவாசித்து. அதான் எஸ்தர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? நாங்களும் என்னுடைய தாதிமார்களும் இங்கே நாங்கள் உபவாசிக்கிறோம், நீங்க போய் எல்லா யூத ஜனங்களை கூட்டிட்டு உபவாசம் பண்ணுங்க. நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி இவர்கள் மேல் ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவங்க ஜெபத்தை முன் வச்சாங்க. ஜெபத்தினால் அவர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமானார்கள். இன்னைக்கு இந்த ஜெபம், இந்த வேத வாசிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல நாம் கர்த்தருக்கு செலுத்துகிற துதி பலிகளும் மிக மிக முக்கியம் வாய்ந்ததாய் இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் கரமுய சொல்லி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எப்பவுமே ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருந்தா போதும், எப்போதுமே கர்த்தருக்கு ஆராதனை செய்தா போதும், 12 மணி நேரம் ஆராதனை, 8 மணி நேரம் ஆராதனை, அது மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. நான் அதற்கு உடன்பாடு இல்லை. எப்படி நாம் ஜபிக்கிறோமோ, எப்படி வேதம் வாசிக்கிறோமோ அதே போல இந்த துதி பலிகளுக்கும் ஆராதனைக்கும் வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறாரோ, எப்படி நாம் வேதம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற்றுக் கொள்வதற்கு இந்த துதி பலிகள், கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனைகளும் மிக மிக முக்கியம் வாய்ந்தவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஜபம் இல்லாம ஆராதனையும் செயல்பட முடியாது, ஆராதனை இல்லாம ஜபமும் வேத வாசிப்பும் செயல்படவும் முடியாது. இவைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கு. அதனால எதையுமே நம்ம தனித்தனியா பிரிச்சு வைக்க முடியாது. இவைகள் மூன்றுமே ரொம்ப முக்கியம் வாய்ந்தவைகள் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவதற்கு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு யூத குலத்தின் ஜனங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, ஆமானின் மேல் ஜெயம் எடுப்பதற்கு உபவாச ஜெபம் போதுமானதாக இருந்ததோ, சில இடங்களிலே, வேதத்தின் சில இடங்களிலே தேவ ஜனங்கள் மகத்தான வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் அவர்கள் மூலமாய் அவர்கள் ஏறெடுத்த துதி பலிகளை அங்கீகரித்ததினால் கர்த்தர் வெற்றி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. வேதத்தில் அநேக இடங்களிலே ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி தங்களுக்கு உதவி தேவைப்படுகிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஆராதனை செய்த பொழுது, துதித்து பாட ஆரம்பித்த பொழுது கர்த்தர் அநேகருக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த துதி பலிகள் என்றால் என்ன, இந்த துதி, இந்த ஆராதனை என்றால் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெளிவான புரிதல் கிடையாது. எது ஆராதனை, எது பாடல், எது ஆண்டவரை துதிக்கிறது என்று சரியான புரிதல் நம் அநேகருக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. இப்ப பாடணும் பாருங்க. ஆண்டவரே, நீ மரணத்தை ஜெயித்தவர், நீ அகிலத்தை ஆளி, சொல்றீங்களா? அகிலத்தை ஆள்பவர், இந்த உலகத்தை ஜெயித்தவர், சாவை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர் என்றெல்லாம் நாம பாடும். இப்படி ஆண்டவரையும் அவருடைய வல்லமைகளையும் அவருடைய செயல்களையும் அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய படைப்பையும் நாம் போற்றி, ஆண்டவரை இவ்வளவு பெரிய நீர் தெய்வமாக இருக்கிறீர் என்று அவரை புகழ்ந்து பாடுவதுதான் என்னது? ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, என்ன தாங்கி கொள்ளுங்க, கரத்துல ஏந்தி கொள்ளுங்க, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் அப்படின்னு பாடுறதெல்லாம் என்னது? நம்முடைய வேண்டுதலுக்கு ஒரு ராகத்தை கொடுத்து ஒரு ராகமாய் ஜபத்தை நாம ஏறெடுக்கிறோம். இது துதி பாடல் இல்லை, இது நம்முடைய வேண்டுதல். அதை எப்படி செலுத்துறோம் ஆண்டவருக்கு? ஒரு பாடல் வழியா, ஒரு ராகம் வழியா. ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இது, என் கஷ்டம் இது அப்படின்னு நம்ம தெரியப்படுத்துறத ஒரு ராகமா, ஒரு பாடலா ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறோம். வசனத்தின் ஆதாரமாய், வசனத்தோடு தொடர்புடையதாய். இது துதி பலிகள் அல்ல. துதி பலி என்றால், ஆராதனை என்றால், ஆண்டவர் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார், சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார், அவரை போல உயர்ந்தவர் இவ்வுலகில் ஒருவரும் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்த,
நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே மகத்துவம் உள்ளவர், நீர் ஒருவரே அற்புதங்களின் நாயகன் என்று அவருடைய நாமத்தை உயர்த்தி 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 அதை போற்றி பாடி அவரை புகழ்றதா ஆராதனை. அல்லேலூயா. இரட்சணியமும் கனமும் வல்லமையும் மகிமையும் யாருக்குரியது? கர்த்தர் ஒருவருக்கே உரிய. அப்படின்னா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு அந்த ஆராதனைகள் செலுத்தப்படணும். ஆண்டவர் தான் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு முன்பதாக 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஒவ்வொரு நாளும் விழுந்து பணிந்து அவர் பரிசுத்தர் என்று போற்றுகிறார்களாம். அவருக்கு ஒப்பான தெய்வம் இல்லை என்று புகழுகிறார்களாம். அவரை போல் சிறந்தவர் இல்லை என்று அவருடைய படைப்புகளையும் அவருடைய மகத்துவங்களையும் சொல்லி சொல்லி அந்த தூத சேனைகள் அவரை போற்றுகிறது. இதுதான் ஆராதனை. அல்லேலூயா. இதுதான் துதி பலிகள், இதுதான் கர்த்தருக்கு செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகள், இதுதான் ஆண்டவரை போற்றுகிற ஆராதனை. அவருடைய வல்லமைகளையும் அவருடைய கிரியைகளையும் அவருடைய மகத்துவங்களையும் அவர் செய்த அற்புதமான செயல்களை புகழ்ந்து பாடுவதுதான் ஆராதனை. அல்லேலூயா. இந்த ஆராதனையை தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க எத்தனை பேர் அவருக்கு ஆராதனை செலுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். நமக்கு ஜெயம் வரணும்னா முதலாவது ஆயத்தம் எப்படி இருக்கணும்? நம்முடைய ஜபத்தினால நாம் ஆயத்தமாகணும். இரண்டாவது ஆயத்தம் எப்படி இருக்கணும்? நம்முடைய ஆராதனைகளால், நம்முடைய துதி பலிகளால். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நாம எப்படி ஆயத்தமாக்கணும்? ஒரு குதிரையை நல்லா சாப்பாடு போட்டு நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா ஓட வச்சு எப்படி ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார்களோ, எப்படி ஒரு ஜெயம் எடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் எடுப்பதற்கு நாம ஆயத்தமாகும்படி கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிற காரியம் என்ன தெரியுமா? 1 ஜெபம், 2வது துதி பலிகள். அல்லேலூயா. இவைகள் வேதத்தின் வேத வார்த்தைகளின் அடிப்படையில் இருக்கணும். அதான் கர்த்தருடைய வார்த்தை என்று நான் இடையில சொன்னேன். இப்படி நம் ஆயத்தமாவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற சில காரியங்கள் ஒன்று இந்த துதி ஆராதனை. துதி கர்த்தருக்கு செலுத்துகிற துதி பலிகள், ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை முறைகள், இதை கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த துதி யாருக்கு சொல்றதுன்னு அவருக்கு மட்டும். வரலாற்றின் ராஜாக்களை பார்த்தால் நிறைய ராஜாக்கள் தங்களுக்கு துதி பாடுவதற்காகவே சில நபர்களை ஏற்படுத்தி வைத்திருந்தாங்க. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சில ராஜாக்கள் வேதத்துல கூட பார்க்கலாம். உலக பிரகாரமான ராஜாக்கள் எல்லாம் தங்களுக்கு துதி பாடுவாங்க. அவங்களுக்கு துதி பாடுவதற்குன்னு சில நபர்களை ஏற்படுத்தி அவங்க வருவாங்க. ராஜாவை பார்த்து, ராஜா நீர் வாழ்க, நீ எவ்வளவு பெரியவர், இந்த ஜனங்களுக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு அவன் வேலை துதி பாடணும். உடனே ராஜா பாப்பாரு, அப்பாப்பா என்ன அழகா பாடுறான், இல்ல பா பணத்தை கொடுத்து கொடுத்து இன்னும் பாடு, இன்னும் நல்லா பாடு, இப்படி அவங்களை உற்சாகப்படுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என் ஜனம் என்னை துதிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். துதிகளோடு அவர் பிரகாரங்களிலும் வரணும். துதி பலிகளோடு ஆனந்த சத்தத்தோடு அவர் பிரகாரங்களிலும் வரணும். அவரை துதிக்க, அவரை தேட வரும் பொழுது ஆராதனைகளால் நாம் அவரை மகிமைப்படுத்தணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது கொஞ்சம் கூட சிதறாம, கொஞ்சம் கூட தவறி போகாம அது யாருக்கு போய் சேரணும்? 100% கர்த்தர் ஒருவருக்கே போய் சேரணும். அல்லேலூயா. நீங்க ஆராதனை பண்ணலாம், நீங்க நல்ல ஜெபம் பண்ணலாம், நல்ல ஜெபம் நடத்தலாம். ஆனால் இந்த ஆராதனையின் மூலமாய் வருகிற மகிமை யாருக்கு போகணும்? கர்த்தர் ஒருவருக்கே. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவேளை உங்களை இடத்துல பல இடத்துல பயன்படுத்துவார். உங்க வீட்டு பக்கத்தில் நீங்க ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது பரலோகமே இறங்கி வந்தது போல இருக்கும். ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. ஜனங்கள் தங்கள் வாழ்க்கை தேவ சமூகத்தில் படைத்து தேவ தொடுதலை உணருவார்கள். அந்த கிரெடிட், அந்த கனம் யாருக்கு வரக்கூடாது? நமக்கு வரக்கூடாது. யாருக்கு போய் சேரணும்? கர்த்தர் ஒருவருக்கே அது போய் சேரணும். ஆராதனை மூலமாய் வருகிற கனமும் மகிமையும் அதுக்கு உரியவராகிய இயேசுவுக்கு அது போய் சேரணும். அல்லேலூயா. அவருக்கு போய் சேர வேண்டிய கனத்தையும் அவருக்கு போய் சேர வேண்டிய மகிமையும் எந்த மனுஷன் எடுக்கிறானோ அந்த மனுஷன் அதுக்கு பிறகு உயிரோடு இருக்குது சாத்தியம் இல்லை. அதான் 1ஆம் தேதி சொன்னேன். அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வார்த்தைகளை வாசித்து பார்க்கும் பொழுது ஏரோது என்ன பண்ணானா? தன்னை தெய்வத்திற்கு சமமாய் ஆனா உயர்த்தினானா. எப்படி? யாருக்கு சமமா? தன்னை ஜனங்கள் எல்லாம் அவனை தெய்வத்திற்கு சமமா உயர்த்தினாங்களாம். அது எப்பவுமே ஆபத்து. நம்ம மூலமாய் கர்த்தர் மகிமை அடையும்படி அந்த கனத்தை யாருக்கு கொடுத்துடணும்? ஆண்டவருக்கு
கொடுத்துடணும். அப்படின்னா இந்த துதி பலிகளும் இந்த ஆராதனை மூலமாய் வருகிற கனமும் யாருக்கு போய் சேரணும்? ஆண்டவருக்கு போய் சேர வேண்டும். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த துதி பலிகள் அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, அதன் மூலமாய் வருகிற நன்மைகள் என்ன என்று வேகமாய் உங்களுக்கு சில வார்த்தைகளை வேதத்தின் அடிப்படையில் இருந்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். எப்படி? இங்கே ஒரு யுத்தம் தான். இந்த யுத்தத்தில் யாருக்கு ஜெயம் வேணும்? யோசபாத்துக்கு ஜெயம் வேணும். இந்த யுத்தத்தில் கர்த்தர் அவர்களுக்காய் யுத்தம் பண்ணணும். இந்த யுத்தத்தில் இவர்கள் ஜெயம் எடுக்கணும். அதுதான் இவங்க ஆசை. யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண. அப்படின்னா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் யார் வருது? மோவாபியர்கள், அம்மோனியர்கள், சேயீர் மலை தேசத்தார்கள். இவங்க எல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி யுத்தம் பண்ண வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, யோசபாத் மிகவும் பயந்தான். 3ஆம் வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். நல்ல கவனிங்க, எப்படி எஸ்தருடைய புஸ்தகத்திலே ஒரு உபவாசத்தை பார்க்கிறோமோ, எதிரிகளின் மேல் ஜெயம் எடுப்பதற்கு, யுத்தத்திலே வெல்வதற்கு அவர்கள் எப்படி உபவாசத்தை கூறினார்களோ, அதே போல யோசபாத் ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினார். யூதா முழுவதும் உபவாசத்தை சொன்னதற்கு பிறகு தொடர்ச்சியான வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் 21, 22 வசனம் சொல்கிறது, பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த யோசபாத் என்ன பண்றாரு? முதல்ல உபவாசம், இரண்டாவது என்னது? இங்கே அவருடைய மகத்துவங்களை துதிக்க. எப்படி? அவருடைய செயல்கள் எவ்வளவு பெருசு, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது, அவருடைய கிரியைகள் எவ்வளவு பெரியது, அவருடைய படைப்புகள் எவ்வளவு பெரியது, அவர் எவ்வளவு யுத்த சேனைகளை அவர் ஜெயித்து ஜெயம் கொடுத்தா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி செங்கடை தாண்டுவதற்கு வழி செய்தா, எப்படி ஆயி பட்டணத்தை ஜெயிக்க கிருபை கொடுத்தா, எப்படி யோர்தானின் வெள்ளங்களை தாண்டி வந்தார்கள், எப்படி எரிகோவின் மதில்களை இடித்து போட்டார்கள் என்றெல்லாம் இந்த மகத்துவங்களை சொல்லி துதிப்பதற்கு ஒரு குழுவை யார் ஏற்படுத்துறது? யோசபாத் ஏற்படுத்துகிறார். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யோசபாத் ஏற்படுத்தினார். 2 பக்கம் திரும்பி சொல்லுங்க. யாராவது 2வது வானத்துக்கு 3வது வானத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள தட்டி எழுப்பி சொல்லுங்க, நாம இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கிறோம், இன்னும் 3வது ஃப்ளோருக்கு போகல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்கு அப்படியே மேகத்தின் மேல் நடுவானத்தில் போனது போல ஒரு உணர்வு. அப்படிப்பட்டவங்க நல்லா கரங்களை உயர்த்தல சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல கவனமா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ யோசபாத் என்ன பண்றாருன்னா, அவர்கள் துதி பாடுவதற்கு எப்படி பாடுறாங்களா? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தை எப்போதுமே நம்முடைய வாயிலிருந்து வந்துட்டே இருக்கணும். நான் கூட எப்போ மைக் எடுத்தாலும் சொல்றது உண்டு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தை எப்பவுமே வரணும். எப்பவுமே நீங்க வேலை செய்யும் போது, நீங்க பிரயாணம் பண்ணும் பொழுது, உங்கள் எதிரிகளை பார்க்கும் பொழுது, நமக்கு யாரும் எதிரி கிடையாது. சத்ருவால் ஏற்படுத்தப்படுகிற எதிரிகள், உலகத்தின் மனிதர்கள், தானாகவே நம்ம பொறாமை கொண்டு வருகிற அனுபவங்கள், இதெல்லாம் நாம பார்க்கும் பொழுது எப்பவுமே நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது கர்த்தருக்கு செலுத்துற ஆராதனை, அவருடைய மகத்துவங்களை நினைத்து போற்றுகிற ஆராதனை. நமக்கு எதிராய் ஜனங்கள் எழுந்து வரும் பொழுது 136ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, பெரிய ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய நாவினால் அறிக்கை பண்ணுகிற பொழுது எந்தெந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நமக்கு தடைகள் இருக்கிறதோ அத்தனை தடைகளையும் தேவத்தினுடைய ஆராதனையினால் துதி பலிகளால் நாம் ஜெயித்து ஜெயம் எடுக்க முடியும். விசுவாசிக்கிற நல்ல கரம் உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. யோசபாத் இப்படி துதிக்கும்படி ஒரு ஜனத்தை ஏற்படுத்தி வைக்கிறார். நீங்க துதிங்க துதிங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி வைக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த துதி பலிகளால் நாம பெற்றுக்கொள்கிற அடையாளம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணும் பொழுது கூட ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்முடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு தூதன் வர்றான், வந்து ஐயா ஆண்டவரே உம்முடைய பிள்ளை இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்றான் அப்படின்னு சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டு போய் சேர்க்கிறது யாருடைய வேலை? தூதனுடைய வேலை. ஆனால் நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நாம எந்த இடத்துல துதிக்கிறோமோ அந்த இடத்திற்கே அவர் இறங்கி வருகிறார். அவர் ஆராதனையில் அவ்வளவு பிரியப்படுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நமக்கு எங்கெல்லாம் கஷ்டம் வருகிறதோ, எங்கெல்லாம் உபத்திரவங்கள் வருகிறதோ, எங்கெல்லாம் ஜனங்கள் நெருக்குகிறார்களோ, எங்கெல்லாம் எதிரிகள் வருகிறார்களோ, எங்கெல்லாம் யோசபாத்தை போல மோவாபியர்கள் அம்மோனியர்கள் செயிர் மலைதேசத்தார்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்களோ அத்தனை இடங்களிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த பரலோகத்தின் தேவன் சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். அதான் வேதம் சொல்லுது, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா. இந்த அதிகாரத்துக்கு வீட்டுல போய் நிதானமா வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி தெரியுமா? நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். பரலோகத்தின் தெய்வத்தை நம் பக்கமாய், நம் அருகாமையிலே, நம் பட்சமாய் அழைப்பதற்கு சக்தி உள்ள ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? சக்தி உள்ள ஒரு இது என்ன தெரியுமா? தேவன் கிரியராக ஏற்படுத்துகிற துதி பலிகள். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மோவாபியர்கள் அம்மோனியர்கள் யாரு? இவங்க எங்கிருந்து வந்தாங்க? இவங்க வேலை என்ன? இவங்க எதனால தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிறார்? இவங்களுக்கு ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் நல்லா இருக்கிறதே பிடிக்காது. ஆமென். இவங்களுடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னா, நீங்க ஆதியாகமம் 19, 37, 38 பாத்தீங்கன்னா லோத்துவின் குடும்பத்திலிருந்து ஒரு தவறான உறவு முறையிலே வந்தவர்கள் தான் யாரு? இந்த மோவாபியர்களும் அம்மோனியர்களும். இவங்க வேலையை என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகள் தேவனை விட்டு தூரம் போனோம். அதாவது ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு அவர்களை தூண்டணும். ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளுக்கு விரோதமான காரியத்தை செய்வதற்கு தூண்டுகிற வேலை தான் யாருடைய வேலை? இந்த மோவாபியர்கள் அம்மோனியருடைய வேலை. இவங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா எண்ணாகமம் 25, 1 முதல் 3 வசனங்கள் வரையிலும் பாகால்களை வழிபடுவதற்கு இவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்களை உந்துறாங்க. பாகால் இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கைகள் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசி பண்ண தொடங்கினார். அது எண்ணாகமம் 25, 1 முதல் 3 வசனங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பாகால் வழிபாடு. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். 3வது வசனம், இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயாரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இப்படி ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் விரோதமான காரியத்தை போதித்து அதை செய்ய வைக்கிறது யாருடைய வேலை? இந்த மோவாபியர்கள் அம்மோனியருடைய வேலை. அது மாத்திரமல்ல, என் உபாகமம் 23, 3, 4 வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை சபிப்பதற்கு ஆயத்தமானவங்க தான் யாரு? இந்த மோவாபியர்களும் அம்மோனியர்களும். இந்த ஒரு கூட்டம் உலகத்தில் எப்பவுமே நம்ம கூட டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கும். இந்த ஒரு கூட்டம் எப்பவுமே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாய், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் இவங்க போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சோதனைகளை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. அவங்களோட யுத்தம் பண்ண வேண்டாம், அவங்களுடைய படையை பார்த்து பயந்து ஓட வேண்டாம். அவங்க எவ்வளவு பெரிய வீரர்களா இருக்கிறார்கள் என்று நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க யுத்த ஆயுதங்களை, தளவாடங்களை நீங்க வெளியே எடுக்க வேண்டிய அவசியமா இல்ல. போர் ஆயுதங்களை எடுக்க வேண்டாம், ஈட்டியை எடுக்க வேண்டாம், எதையுமே செய்ய வேண்டாம். நீங்கள் கர்த்தரை துதிப்பதற்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் மறுமுனையிலே உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் மறுமுனையிலே உங்களுக்காய் ஜெயத்தை தரும்படி, உங்களுக்காய் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும்படி, உங்கள் வாழ்வில் அற்புதத்தை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்காய், உங்கள் சார்பில் அவர் செயலாற்றுவார். அல்லேலூயா.
செய்ய வேண்டியதெல்லாம் துதிக்கணும். துதிக்கும் போது துதிக்கணும், ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கும் போது வேதம் வாசிக்கணும். இதற்கு தடை வந்தா அதை தகர்த்தெறிஞ்சிட்டு தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கிற காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. ஜனங்கள் விரோதமாய் எழும்பி வருவார்கள், தேசங்கள் கூட எழுந்து வரலாம், ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதுனால் எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. இதுதான் துதி பலியுடைய காரியம். இந்த யோசபாத் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த உடனே, எப்படியா துதிக்க ஆரம்பித்த உடனே, முடிக்க கூட இல்லை. ஒரு 12 மணி நேரம் ஆராதனை போட்டு முடிக்கல, 2 நாள் நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம் அப்படின்னு முடிவை சொல்லல. அவர்கள் துதிக்க ஆரம்பித்த பொழுதே மோவாபியர்களும் அம்மோனியர்களும் சேயீர் மலை தேசத்தாரும் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் எழுந்ததினால், விரோதமாய் எழுந்ததினால் அவர்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுதுங்க. இந்த துதிக்கும் இந்த ஆராதனைக்கும், கர்த்தரை போற்றி பாடுகிறதற்கும், அவருடைய மகத்துவங்களை சொல்லுகிறதற்கும், அவருடைய கிரியைகளுடைய வெளிப்பாடுகளை உயர்த்தி போற்றுவதற்கும் எவ்வளவு வல்லமை, எவ்வளவு வல்லமை. துதிக்கிற மனுஷனுக்கு முன்பதாக இருக்கிற எரிகோவின் மதில்கள் இடியும், துதிக்கிற மனுஷனுக்கு முன்பதாய் நிற்கிற மோவாபியர்கள் அழிவார்கள், துதிக்கிற மனுஷனுக்கு முன்பதாய் நிற்கிற அம்மோனியர்கள் சேயீர் மலை தேசத்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களை கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்ள விடாமல் தடை பண்ணுகிற அத்தனை வல்லமைகளையும் அழிப்பதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆயுதம் இந்த துதி பலிகள். அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துகிற துதி. எதுவுமே அங்க வாயில வரலையா? நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவருடைய மகத்துவங்களை சொல்றதுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? இல்ல தருணம் கிடைக்கலையா? நேரம் வாய்க்கலையா? சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இதை மட்டும்தான் சொன்னாங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் துதிக்க ஆரம்பித்த போதே எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நம்மை விட்டு எங்கேயோ போயிடுவாங்க. எதுவும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நம்மை சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பெரிய சவால்கள், எத்தனை பெரிய மிரட்டல்கள், எத்தனை பெரிய காரியங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் துதிக்கிற, ஆராதிக்கிற, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த வல்லமைகளும் நிற்க முடியாது என்பதை இந்த வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா இருப்பீங்கன்னா, நீங்க உபவாசிக்கிறவர்களா இருப்பீர்களானா, நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா இருப்பீர்களானால் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. வாய்க்காமல் போகும். ஒன்னும் நம்மளை சேதப்படுத்தாது. தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மிரட்டல் வந்தாலும் ஒரு முடி கூட கீழே விழாது. நீங்க செய்து கொண்டிருக்கிற காரியத்தை செஞ்சுக்கிட்டே ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்ணுங்க. துதிக்கிறீங்களா? துதிங்க. எதுவும் நம்முடைய வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. ஆண்டவரை அறியாமல் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழா. அல்லேலூயா. அல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பதாக, கடந்த வாரத்தை இதை குறித்து பாஸ்டர் பேசிட்டு இருந்தாங்க. சில வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம். 2005 2006 அந்த நேரம் நினைக்கிறேன். நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாக, ஆராதனைக்கு விரோதமாக ஒரு சிலர் எழுந்து வந்தார்கள். எழுந்து வந்து பல மிரட்டல்கள் அவ்வப்போது அவங்க சொல்றதா உண்டு. அதில் நமக்கு பழக்கப்பட்டதுதான். அவ்வப்போது வந்து மிரட்டல்கள்லாம் சொல்லி நாங்கள் இங்கே யாரும் வர விட மாட்டோம், யாரையும் அங்கே ஆராதிக்க விட மாட்டோம் அப்படி நிறைய பேர் சொல்றது உண்டு. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? பாஸ்டர் வந்து இங்கே எல்லாம் நைட்டு ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே ஃப்ரெண்டில் போய் பாஸ்டரை கூப்பிட்டு ஒருத்தருக்கு சொல்றாரா, இதுவரையிலும் உனக்கு நல்ல தருணம் தந்தாச்சு, வான் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே நீ இங்கேருந்து ஓடிடணும், இதுக்கு மேலே இங்கே இருக்க கூடாது, இதுக்கு மேலே நீ இருந்தேன்னா இதுவரையிலும் உனக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டோம். ஆனா இனிமேல் நீ காலம் ஃபுல்லா நினைச்சு அல்றதுக்கு உன் பிள்ளைக்கு மேல நான் கையை வைக்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். எப்படி? இது வரைக்கும் எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, எதுக்குமே பயப்படுறதா இல்லை, எதுக்குமே நடக்கல ஒண்ணுமே. ஆனா கடைசி என்ன சொல்றாரு, இதுக்கு மேல நீ இதை தொடர்ந்துட்டு இருந்தேன்னா நீ காலம் வரைக்கும் நினைச்சு அல்றதுக்கு என்னது உன் பிள்ளைக்கு மேல நான் கையை வச்சிருவேன் அப்படின்னா என் கதையா அப்படி பண்ணிடுவாராம். அப்படி சொல்றாராம். அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு போல. இந்த மனுஷன் அங்கிருந்து வரும்போது சிரிச்சுக்கிட்டே வராரு. இங்க இருந்து பார்த்தாச்சுன்னா
ஆமா, இங்கேருந்து போன ஸ்பீடில் ஆராதனை பண்ணிட்டே போனாங்க பாருங்க. இங்கேருந்து பாட்டு பாடிட்டே போறாரு, திரும்ப அங்கேருந்து பாட்டு பாடிட்டே வர்றாரு. கேட்டாச்சுன்னா சொல்றாரு, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, யானை வந்தா சொல்லுங்களேன், யானை வந்தா கொல்லும், யானை வந்தா கொல்லும். வேற சில கருத்து சொல்ல முடியாதுல்ல, பைபிள் அப்படிதான் வருது. ஒரு வார்த்தை இருக்குது, அதான் பொது மேடையில் சொல்ல முடியாது. யானை வந்தா கொல்லும், தலையிலிருந்து ஒரு முடிய கூட புடுங்க முடியாது. வந்தா கொல்லும், அவ்வளவுதானே. இதுக்கெல்லாம் பார்த்து பயப்படுற ஆளு நாங்க இல்லையா? நாங்க எப்படி ஜெபம் பண்றோமோ, எப்படி ஆராதிக்கிறோமோ அதை தொடர்ந்துட்டு தான் இருப்போம் பாருங்க. அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆயிடுச்சு. ஹார்ட்லி ஒரு 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 5 10 முறை தான் அந்த ஆளை பார்த்துருப்போம். அது பார்க்குற சந்தர்ப்பமே கிடைக்கல இத்தனை வருஷத்துல. அப்படி ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போ பாருங்க. அப்ப நம்ம எதை பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை தொடர்ந்து செய்யணும், பயப்படக்கூடாது, தேவையில்லை. ஆண்டவருக்கு அனுமதி இல்லாம ஒண்ணுமே நடக்க, ஆண்டவர் செயல்படாம எதுவுமே செய்யாம அனுமதிக்காம எதுவுமே நடக்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும், எத்தனை ஜனங்கள் எதிராக எழுந்து வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், கர்த்தரை துதிக்கும் பொழுது, அவருக்கு நேராக நாம் ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவருக்கு நேரான வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அதை நாம் தொடருவோமானால் எதுவும் நம்ம சேதப்படுத்த முடியவே முடியாது. சவால்கள் வரலாம், எதிரிகள் நம்மை மேற்கொள்ளுகிறது போல வந்து நிக்கலாம், ஆனா ஒன்றும் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடிய கூட எடுக்க முடியாது. அவ்வளவுக்கு அதிகமான பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, வேகமாக இந்த சில வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 22 முதல் 26 வசனங்களிலே, அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. உட்காவல் அறையிலே வைக்கப்பட்டிருந்த பவுலும் சீலாவும் அடுத்த நாள் என்ன தண்டனை கிடைக்கும் தெரியாது, வாழ்க்கை குறித்து நிச்சயம் கிடையாது, என்ன வரப்போகுதோ என்ன நடக்க போகுதோ. ஏற்கனவே வஸ்திரத்தை ஃபுல்லா கிழிச்சாச்சு, பல அடிகள் அடிச்சாச்சு. இப்படி போராட்டத்திற்கு மேல் போராடி வாழ்க்கை நிச்சயம் இல்லாமல் வாழ்க்கை குறித்த பயத்தோடு இருந்த தருணத்தில் கூட அவர்கள் தங்கள் தெய்வத்தை நோக்கி கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்களா? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க உங்களை பார்த்து கேட்டா, உங்களை பிடிச்சு ஒரு ஜெயில அடைச்சு போட்டா எத்தனை பேர் கர்த்தரை பாடி துதிப்பீங்க? எத்தனை பேர் பாடி துதிப்பீங்க? யாரையாவது பிடிச்சி ஜெயில தூக்கி போட்டா பாட்டு வருமா? பாட்டு வருமா? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? அழுதுட்டே இருப்பீங்க, அப்படித்தானே? அழுதுட்டு இருப்போம். ஆனா இங்க பாருங்க, ஏற்கனவே சட்டை பேண்ட்ல எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே கிழிச்சாச்சாம். வேதம் தான் சொல்கிறது, அவர்களை அடித்து வஸ்திரங்களை கிழித்து போட்டு அடிக்க அதிகாரத்தை கொடுத்து வெளியே வச்சா இவங்க தப்பி ஓடிடுவானுங்க. அதனால உட்காவல் அறையில உள்ள கொண்டு போய் மாட்டி வச்சு 2 கையும் பிடிச்சு வச்சு சங்கிலியில கட்டி வைக்கிறாங்க. இவங்க கட்டி வைக்கப்பட்ட பிறகு கூட தங்களையே மறந்து தங்கள் சூழ்நிலைகளை மறந்து பாடி துதிக்க ஆரம்பித்த பொழுது பரலோகத்தின் தேவன் அங்கே பிரசன்னமானார். அதான் மறுபடியும் சொல்றேன், எங்கே துதி பலிகள் மேலே செலுத்தப்படுகிறதோ அங்கே நேரடியாய் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி அவரே இறங்கி வந்து அவர்களை தம்முடைய பிள்ளைகளை அவர் விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அங்க மீடியேட்டர் அவசியம் இல்லை, தூதர்களை கொண்டு போய் ஆண்டவர் அனுப்பி நீ போயிட்டு வா நான் போயிட்டு வா அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே துதிபலிகள் ஏறெடுக்கப்படுகிறதோ அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும், எப்படி கடினமான இடமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைந்த இடமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரதிகூலங்கள் நிறைந்த இடமாக இருந்தாலும் அங்கே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவியாய் வருவார், வந்தே தீர்வார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற உத்தரவாதம்.
பவுலும் சீலாவும் பாடி கர்த்தரை துதிச்சாங்களாம். எப்படி? அவர்களையே மறந்து, அவங்களையே மறந்து, அவங்க சூழ்நிலையை மறந்து, சுற்றி இருக்கிற நிலைமைகளை மறந்து, அவங்க கை கட்டப்பட்டிருக்கிறதை மறந்து, கால்கள் தொழு மரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறதை மறந்து, நாங்க இன்னும் ரொம்ப ரொம்ப சேஃபா, ரொம்ப ப்ரொடெக்ஷனா எங்க இருக்கிறோம்? உட்காவல் அறை இருக்கிறோம். அதை தாண்டி வெளியே போக முடியாது. அடுக்கு பாதுகாப்பு, 3 அடுக்கு 4 அடுக்கு 7 அடுக்கு பாதுகாப்பு. இதெல்லாம் மீறியும் ஒரு மனுஷனால அந்த இடத்துக்கு வர முடியாது. எந்த மனுஷனாலும் உள்ள வர முடியாது. ஆனால் துதி பலிகள் எழும்ப 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 கர்த்தர் அஸ்திபாரங்களை கூட அசைப்பா. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவா. துதி பலிகள் மேலே எழும்ப 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 தேவ பிள்ளைகளுக்கு எங்கே உபத்திரவங்கள் இருக்கிறதோ அந்த இடத்தில் தேவன் பிரசன்னமாவார். நேரடியாய் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவா. நேரடியாய் தலையிட்ட இடத்தில் அற்புதத்தை செய்வா. அதுதான் நம்முடைய தெய்வத்தின் வல்லமை. துதி பலிகள் எழும்பட்டும். துதிக்க ஆரம்பித்த பொழுதே ஜெயம், துதிக்க ஆரம்பித்த பொழுதே வெற்றி, துதிக்க ஆரம்பித்த பொழுதே வல்லமை, துதிக்க ஆரம்பித்த பொழுதே விடுதலை, துதிக்க ஆரம்பித்த பொழுதே ஆசீர்வாதம். துதியினால் அவ்வளவு வல்லமை. மறுபடியும் சொல்றேன், ஜபம் இல்லாத துதி ஒன்றும் ஆகாது. வேத வாசிப்பு இல்லாத துதி ஒன்றும் ஆகாது. நிறைய பேர் இப்ப நடக்கிறாங்க. அப்படி நல்லா துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், நல்லா ஆட்டம் பாடணும், நல்லா பாட்டு பாடணும், அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க மற்ற 2 காரியத்தில் தெளிவா இருந்தீங்கன்னா, அதான் சொல்லுது, இந்த யோசபாத் கூட முதலாவது உபவாசத்தை கூறினார். இந்த பவுலும் சீலாவும் கூட அவங்க ஜெபம் பண்ணி பாடி துதிச்சாங்களாம். அதான் வசனம் சொல்லுது, அவர்கள் ஜெபித்து 16ல எப்படி வாசிக்கிறோம்? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதிச்சாங்களாம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜெபம்லாம் ஒன்றும் தேவையில்லையா, வசனம்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லா மியூசிக் போட்டு பாட்டு பாடி குத்தாட்டம் ஆடி ஆராதனை பண்ணா போதும் எல்லாம் நடந்துரும். ஒன்றும் நடக்க தலைகளை தான் போகும். இதை வேதத்தின் அடிப்படையிலே, வேதத்திலே பயபக்தியோடு யார் செய்கிறார்களோ, பயபக்தியோடு பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆராதனை யார் செய்கிறார்களோ, அங்கே தேவம் வருவதற்கு அவர் தாமதம் செய்வதில்லை, உடனடியாகவே வந்து கிரியை செய்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஜெயம் வேணுமா? ஆயத்தமாகுங்க. அற்புதம் நடக்கணுமா? ஆயத்தமாகுங்க. எப்படி ஆயத்தம்? ஜெபத்திலும் ஆராதனையிலும், ஜெபத்திலும் துதியிலும், உபவாசத்திலும் துதியிலும் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை பரலோகத்திலிருந்து உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. இதன் கர்த்தர் நமக்கு கற்று தருகிற காரியம். அது மாத்திரமல்ல, இந்த துதியினால் நம்மை அறியாமலேயே நாம் என்ன பண்றோம்? விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணுகிறோம். இந்த துதி பலிகள் மேல போகும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அது என்ன அர்த்தம் தெரியுமா? என் வாழ்க்கையில் இருக்கிற அழிந்து போன நிலைமைகளை கூட கர்த்தர் மாற்ற முடியும். என் வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையற்ற நிலைமை கூட கர்த்தர் மாற்ற முடியும். அகிலத்தை படைத்த ஆண்டவர் இந்த சாதாரணமான சின்ன காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய முடியும் என்று நம்மை அறியாமலேயே விசுவாச வார்த்தைகளை நாம் என்ன பண்றோம்? அறிக்கை பண்ணுகிறோம். இந்த வார்த்தைகள் துதிபலிகளாய் மேலே போகும் பொழுது அந்த நிறைவான பலன் மேலிருந்து நமக்கு கீழே கொடுக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அதான் துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமைகளையும், அவருடைய மகத்துவங்களையும், அவருடைய செயல்களையும், அவருடைய கிரியைகளையும், அவருடைய சிருஷ்டிப்பையும், அவருடைய படைப்புகளையும், அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம ஒவ்வொரு நாளும் சொல்ல 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 அது எப்படி நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றா, அதே ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், அதே ஆண்டவர் என்னையும் விடுவிப்பார், அதே ஆண்டவர் என்னையும் உயர்த்துவார், அதே ஆண்டவர் என்னையும் கனப்படுத்துவார் என்கிறதை நம்முடைய நாவினால் விசுவாசமாய் நாம் அறிக்கை பண்ணுகிறோம் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த துதி ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கப்படுகிற ஆராதனை மிகப்பெரிய மாற்றத்தை சடுதியாய் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கும். அதான் அவங்க பாடி துதிக்க ஆரம்பித்த உடனே, அவங்க ஜெபம் பண்ணி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த உடனே பெரிய பூமி அதிர்ச்சி போல சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தன, பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லா கட்டுகளும் கலந்து போயிற்று. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை உண்மையாய் ஆராதிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாவீர்களானால்
உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் தானாய் கலண்டு போகிறதை யாருடைய உதவி இல்லாம எந்த மனுஷன் வந்து உங்களை அவிழ்த்து விட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனுஷன் வந்து கதவை திறந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் செயல்பட ஆரம்பித்து விட்டால், உங்கள் துதிபலிகள் மேலே போவதற்கு ஆரம்பித்து விட்டால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தானாக நடக்கும். மனுஷனுடைய தலையீடு இல்லாமல், மனுஷன் வந்து உங்களுக்கு உதவி செய்யாம கதவுகள் தானாய் திறக்கும். சங்கிலிகள் தானாய் அவிழ்ந்து விடும். கால்கள் தானாய் நடக்கும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய செயல்பாடு. எத்தனை பேர் இன்னும் கர்த்தரை துதிக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் இன்னும் கர்த்தரை ஆராதிக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆராதனையால் ஜெயம் எடுக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் துதியினால் கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி சொல்லி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? நல்ல கரங்களை தட்டியே நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா நான் பாடி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்தி உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லா சேர்ந்து இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன்,